الحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தொழுகையிலே அந்நிசா என்கிற அத்தியாயம் முழுமையாக ஓதப்பட்டது. இந்த அத்தியாயம் எவ்வளவு சட்டங்கள், வாழ்வியல் சட்டங்களை உள்ளடக்கிய ஒன்று. இதில் எந்த விஷயங்களை சொல்வது, எதை விடுவது என்கிற அளவுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை சட்டம். இந்த அத்தியாயத்தை உலமாக்கல் அந்நிசா, பெண்கள் என்ற ஒரு பெயரோடு குறிப்பிட்டாலுமே கூட, ஏன்னா இதில் பெண்களுடைய பல்வேறு சட்டங்கள் வர்றதுனால உண்மையிலுமே இந்த அத்தியாயத்திற்கு இப்படியும் ஒரு பெயர் சொல்லலாம், சூரத்துல் ஆதில். அதில் என்று சொன்னால் நீதம், எல்லா விஷயங்களிலும் நீதமாக நடப்பது. அதுதான் இந்த சூறாவுடைய சாராம்சமே. கணவன் மனைவி அவர்களுக்கு இடையில நீதமாக நடப்பதை பற்றி இந்த சூறா பேசுது. சொத்துக்களை பிரிக்கிறதுல நீதமாக நடப்பது எப்படி, அதை பற்றி இந்த சூறா பேசுகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்திருந்தால் அவர்களிடையே நீதமாக நடப்பது எப்படி, அதை பற்றி பேசுது. ஒரு குடும்பத்தில் தந்தை இறந்து போய்விட்டார், குழந்தைகள் அனாதைகளாக இருக்கிறாங்க. அந்த அனாதைகளை பராமரிக்கிறவர் அனாதைகளுடைய சொத்துல எப்படி நேர்மையாக நடக்கணும், அதை பற்றி இந்த சூறா பேசுது. எல்லா சமுதாய மக்களோடும் அமானிதத்தை பாதுகாப்பதில் எப்படி நீதமாக நடக்க வேண்டும், அதை பற்றி இந்த சூறா பேசுகிறது. எனவேதான் உலமாக்கள் சொல்லுவாங்க, இந்த சூறாவை வாசிக்கிற ஒரு முஸ்லிம் தன்னைத்தானே எடை போட்டு பார்த்தான்னு சொன்னால், அல்லாஹ் இந்த நீதமாக நடப்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அது இருக்குதா, நான் எந்த அளவுக்கு அநியாயம் செய்கிறேங்கிறத ஒரு மனுஷன் யோசித்து பார்த்தா வெட்கப்படுவான், தலை குனிவான். அந்த அளவுக்கு இந்த சூறாவில் அல்லாஹாலா இந்த நீதத்தை பற்றி மட்டுமே பேசுகிறான். எனவே நான் அதில் ஒரு சில விஷயங்களை மட்டுமே இன்றைக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதில் முதன்மையாக என்ன, இந்த சூறாவில் உரிமைகள் கடமைகள், அதான் இந்த சூறா பேசுது. கடமைனா என்ன, உரிமைனா என்ன? நம்முடைய மனைவியருக்கு நாம் செலவுக்கு பணம் கொடுப்பது கடமை. அந்த செலவு தொகையை பெறுவது அவர்களுடைய உரிமை. இப்போ கொடுக்கிறது நம்முடைய கடமை, பெறுவது அவர்களுடைய உரிமை. மனைவியர் நம்மை மதிக்கணும். அவங்க வெளியே போகிறதா இருந்தால் கூட நம்முடைய அனுமதி கேட்டு தான் போகணும். இது பெண்கள் மீது உள்ள கடமை. அவங்கள கவனிச்சா அது கடமை, நம்மை கவனித்தால் அது நமக்கான உரிமை. என் மனைவி என்னுடைய அனுமதி இன்றி வெளியே போகக்கூடாது என்று நான் கருதினால் அது என்னுடைய உரிமை. வெளியே போகாமல் இருக்கிறது அவங்க மீது கடமை. இந்த சூறா முழுக்கவே என்னென்ன கடமைகள், என்னென்ன உரிமைகள், அதை பற்றி தான் இந்த சூறா பேசுகிறது. அந்த அடிப்படையில் ரெண்டு பேருடைய உரிமைகளை இந்த சூறா ரொம்ப பேசுது. அனாதைகள், பெண்கள், இந்த ரெண்டு பேரை பற்றி ரொம்பவே பேசுது. காரணம் என்ன, அறியாமை கால சமூகத்தில் இந்த ரெண்டு பேருக்கு தான் ரொம்ப அநீதி இழைக்கப்பட்டது. அனாதைகள், பெண்கள். தகப்பன் சொத்துக்களை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னால், இந்த அனாதை குழந்தைகளை பராமரிக்கிறவர்கள் அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவில் அநீதி இழைத்து வந்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு தந்தை இறந்திருப்பார், அவருக்கு பெண் குழந்தைகள் இருக்கும். இப்போ இந்த பெண் குழந்தையை பராமரிக்கிறவர் அந்த குழந்தையின் சொத்துக்களை தானே எடுக்கணுங்கிறதுக்காக அந்த குழந்தையை தானே நிக்காகம் செஞ்சுக்குவார். அந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும். அந்த குழந்தையினுடைய சம்மதம் என்ன தெரியாது. ஏன்னா பருவம் அடைந்த பிறகுதான் சம்மதத்தை தெரிய முடியும். எல்லா சொத்துக்களையும் எடுப்பதற்கு அவரை திருமணம் செய்வார். இதையெல்லாம் இந்த சூறா பேசுது. அனாதைகளுடைய சொத்துக்களை அவர்கள் அபகரிக்கிற விஷயத்தை இந்த சூறா என்னங்க எடுத்துரைக்குது. ரெண்டாவது என்ன, பெண்கள், பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்க மாட்டாங்க. பெண்களுக்கு எதுக்கு சொத்துல பங்குன்னு கேட்டாங்க அரபுகள். சொத்துல யாருக்கு பங்கு கொடுக்கணும், யார் குதிரையில் ஏறி சவாரி செய்வானோ, யார் நம்முடைய சமுதாயத்திற்காண்டி போராடுவானோ அந்த ஆண்மகனுக்குத்தான் சொத்து. பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எது சொத்து என்று இவர்கள் பேசினாங்க. இந்த சூறால பெண்களுக்கான சொத்துரிமையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஆக இந்த ரெண்டு சமூகங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பெண்களுடைய சொத்து, அனாதைகளுடைய சொத்து, இந்த ரெண்டிலும் அநீதி இழைப்பதில் உங்களை நான் கடுமையாக எச்சரிக்கிறேன். பெண்களுடைய சொத்துலையும் அநீதி இழைச்சிடாதீங்க, அனாதைகளுடைய சொத்துல அநீதி இழைத்து விட வேண்டாம்.
இந்த 2 விஷயத்தில் உங்களை நான் எச்சரிக்கிறேன்னு சொன்னான். அருமையானவர்களே, அந்த வகையில் அனாதைகளுடைய சொத்து மார்க்கம் அல்லாஹ்வுடைய பார்வையில் செல்வத்தை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியங்க. நம்ம வேணா சொல்லலாம் செல்வங்கிறது துன்யான்னு சொல்லி, ஆனால் ரப்பு அப்படி பார்க்கறது இல்லை. இந்த செல்வத்தை பாதுகாக்கிறது நம்முடைய கடமை. ஒருவர் இறந்துட்டார், தனவந்தர் இறந்துட்டார், சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்க அந்த சொத்தை அவங்களுக்கு பாதுகாக்க தெரியாது. இப்போ அந்த அனாதை குழந்தைகளுக்கு யாராவது பொறுப்பெடுத்து அந்த சொத்துக்களை பாதுகாக்கணும். சொத்துக்களை பாதுகாக்கிறதும் தீனு தான். அதனால தான் ஒரு மனிதன் தன்னுடைய சொத்தை பாதுகாக்க போராடி இறந்து போனால் அவனை ஷஹீதுன்னு பெருமானார் சொன்னான். மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். தன்னுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு அவனி போராடினாருங்க, அதில் கொலை போட்டுட்டாரு. நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? துன்யாவுக்காண்டி செத்து போயிட்டாமோ, மார்க்கத்தை விளங்காதவன் அப்படி சொல்லுவான், துன்யாவுக்காண்டி செத்து போயிட்டாரு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துன்யாவுக்காக அல்ல, அவருடைய உரிமைக்கு போராடினார் அல்லவா அவர் ஷஹீதுன்னு சொன்னாங்க. அப்படிலாம் சஹாபாக்கள் நடந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சொத்துக்களை யாராவது அபகரிக்க வந்தால் வாளெடுத்து போராட வந்தாங்க. மக்கள் கேட்டாங்க, என்னங்க துன்யாவுக்காண்டி சண்டை போட போறீங்கன்னு சொல்லி. துன்யாவுக்காண்டி சண்டை போடுறானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய செல்வத்தை யாராவது எடுக்க வந்தா நான் என்ன செய்யட்டும்னு கேட்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து பாருன்னு சொல்லி. என்னால் தடுக்க முடியலன்னா என்ன செய்யறது? அக்கம் பக்கத்தில் உதவி கேளு. அக்கம் பக்கத்தில் யாருமே இல்லைன்னா என்ன செய்யறது? அரசாங்கத்திடம் போய் முறையிடு. அரசாங்கத்திடம் போய் முறையிட முடியலன்னா என்ன செய்யறது? அவனோடு சண்டை போடு. சண்டை போட்டு நான் கொல்ல போட்டுட்டா என்ன ஆகிறது? நீ ஷஹீது. நான் அவனை கொண்டுட்டா என்ன? அவன் நரகவாதின்னா. இதை விட அழகா விளக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்காண்டிங்க? சொத்துக்காக. தன்னுடைய சொத்தை பாதுகாக்க வரும் ஒருத்தன் என்னங்க அபகரிக்க வர்றான், போராடுன்னு சொல்றாங்க. விட்டு கொடுக்காத, போராடு. அதனால சஹாபாக்கள் அவங்களுடைய சொத்துக்களை யார் அபகரிக்க வந்தாலும் விட மாட்டாங்க. அப்ப இது துன்யா அப்படிங்கிற பார்வை இல்லை. இந்த சூறாவே இதனுடைய இந்த சூரத்து நிசாவுடைய முதல் ருக்கு முழுவதுமே அனாதைகளுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறத பற்றி பேசுது. இப்போ அந்த அனாதைகளுடைய சொத்துக்களை என்ன செய்யணும்? பராமரிக்கிறவர். அரபியில் அவருக்கு பேர் வசி. ஒரு தந்தை இறக்குற நேரத்தில் குழந்தைங்கள்லாம் அனாதைகளாக இருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதரை கூப்பிட்டு, எப்போ நான் இறந்துட்டா என் பிள்ளைங்களை இந்த சொத்துக்களை பாதுகாத்து அவங்க பருவமடைந்த பிறகு அவங்க கையில் ஒப்படைச்சிருப்பான்னு சொல்லணும். அந்த காலத்தில் நம்பிக்கையான மக்கள் இருந்தாங்க. பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் அவங்களுடைய தந்தைகள் இறந்து போயிடுவாங்க, அவங்கள வளர்த்து ஆளாக்கியவர்கள் இந்த இன்னங்க பராமரித்தவர்கள் தான். இமாம் இப்னு ஹஜர் என்கிற பெரியவங்க 4 வயசில் அவங்களுடைய தந்தை இறந்துட்டாங்க. அவங்க தந்தை இறக்குற நேரத்தில் ஒரு மனிதரிடம், எப்பா என் பிள்ளையை விட்டுட்டு போகிறேன், உன் பொறுப்பில் விடுறேன், என்னுடைய சொத்துக்களை எல்லாம் பராமரித்து என் பிள்ளைய பெரிய அறிஞராக்கி அவங்க கையில் அந்த சொத்தை கொடுன்னார். அதே மாதிரி அவங்கள ஹாஃபிஸாக்குனாங்க. 11 வயசில் ஹரம் ஷரீஃபில் போய் அவர் தொழுவிச்சார். அந்த அனாதை குழந்தை 11 வயசில் போய் ஹரமில் தொழுவிக்கிறார். பெரிய ஹதீஸ்களை அறிஞராகிறார். உலமாக்கள் அவரை ஹாஃபிதுன்னு சொல்லுவாங்க. ஹாஃபிதுனாலே எல்லா ஹதீஸையும் மனனம் செய்தவர். என்ன அந்த பராமரித்தவர் தானே. இன்னைக்கு அனாதை சொத்துக்களை இவ்வளோ நம்பிக்கையோடு யாராவது பராமரிப்பாங்களா? அருமையானவர்களே, அந்த காலத்தில் அப்படி நம்பிக்கையானவங்க இருந்தாங்க. அனாதைங்கிறது விலங்குகளில் அனாதைன்னு யாருக்கு சொல்லப்படும்னா, தாயை இழந்த குட்டிக்கு தான் அனாதை. விலங்குகளில் தந்தை இழந்தவருக்கு அனாதை இல்லை. தாயை இழந்த குட்டி இருக்கு பாருங்க, அதுக்கு அனாதைன்னு சொல்லப்படும். காரணம் என்ன அப்படின்னா, விலங்குகளுக்கு சிறுபிராயங்கிறது வருடக்கணக்கில் கிடையாது, கொஞ்ச நாள் தான் தாய் அதை வளர்க்கும். அதுக்கப்புறம் அது தன்னைத்தானே பார்த்துக்கும். விலங்குகளுக்கு தந்தையுடைய எந்த விதமான பராமரிப்பும் தேவையில்லை. மனிதர்களில் மட்டும்தான் அனாதைங்கிறவன் யாருன்னா, தந்தை இழந்தவன் தான் அனாதை. ஏன்னா மனுஷனுக்கு தான் தந்தையினுடைய பராமரிப்பு தேவை. தாய் ஒரு 2 வருஷம் பால் ஊட்டி வளர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கான கல்வி, அந்த குழந்தைக்கான படிப்பு செலவு, அந்த குழந்தையை உருவாக்குறது, இதெல்லாம் தந்தையின் பொறுப்பு தானே. எனவே அந்த தந்தை இழந்த குழந்தைக்கு தான் அனாதை. இந்த அனாதைகளை நீங்கள் எப்படி பராமரிக்கணும்? இந்த சூறால அல்லாஹ் அதைத்தான் சொன்னான். அந்த குழந்தைகளுடைய சொத்துக்களை உங்கள் சொத்தோடு சேர்த்துறாதீங்க. இந்த ஆயத்து இறங்கினது சஹாபாக்கள் அரண்டு போயிட்டாங்க. யார சொல்லலாம், எங்கள் வீட்டில் வச்சு இந்த அனாதைகளை வளர்க்குறோம். அல்லாஹ் சொல்கிறான், அவங்க சொத்தையும் உங்கள் சொத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடாதீங்கிறான். இந்த ஆயத்து இறங்கின பிறகு சஹாபாக்கள் அவங்களுக்கு தனி சாப்பாடு, அனாதைகளுக்கு தனி சாப்பாடு, இதில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொன்னால், பரவாயில்ல ஒன்றா வைங்க,
ஆனால் நேர்மையாக நடக்கணும். அனாதைகளுடைய சொத்தை நீங்கள் எடுத்துடக்கூடாது. அனாதைகளுடைய சொத்தை யார் பராமரிக்கிறாரோ அவர் ஏழையாக இருந்தால் என்ன செய்யலாம்? அனாதைகளுடைய சொத்துல அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு தனக்கு ஒரு சம்பளமாக எடுத்துக்கலாம், நியாயமான அளவுக்கு சம்பளமாக எடுத்துக்கலாம். இதையெல்லாம் இந்த சூரா சொல்லிட்டு கடைசியாக அல்லாஹ் இந்த அனாதைகளுடைய சட்டத்தை முடிக்கும்போது எப்படி முடிக்கிறான்னு சொன்னால், யார் அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிட்றாரோ அவர் நெருப்பை சாப்பிடுகிறார். இந்த ஆயத்திற்கு ஹதீஸில் நபிசுல்லாஹம் விளக்கம் சொன்னாங்க, அனாதைகளுடைய சொத்தை அபகரித்தவன் மறுமை நாளில் அவனுடைய வாயிலிருந்து நெருப்பு வரும், அவனுடைய மூக்கிலிருந்து நெருப்பு வரும், அவனுடைய கண்ணிலிருந்து நெருப்பு, காதிலிருந்து நெருப்பு, அவனுடைய உறுப்புகள் எல்லாம் நெருப்பால் தகித்து கொண்டிருக்கும் சொன்னான். அருமையானவர்களே, நம்மிலும் கூட எவ்வளவு அனாதைகளுடைய சொத்துக்களை தவறான முறையில் பயன்படுத்தியவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. இந்த சூரா அதை பற்றி எச்சரிக்குது. அடுத்து என்னங்க, இந்த சூறாவில் அல்லாஹ் பாகப்பிரிவினை சட்டத்தை பேசுகிறான்.